நிச்சயமாக ஒருவர் சார்ந்திருக்கிற மதத்தை தவறாக பேசும்போதோ, அந்த மதத்தை வந்து புண்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு சித்திரம் வரைஞ்சாலோ, அல்லது ஒரு ஒரு ஓவியம் வேற ஏதாவது செஞ்சாலோ, ஒரு கலையா சொன்னாலோ, இல்ல வேற ஏதாவது ஒரு வகையில இப்ப நம்ம ஒரு மீம்ஸ் போடுற மாரியோ செஞ்சு இப்ப அரசியல் பிரமுகர்களை விமர்சனம் பண்றோம். அந்த மாதிரி ஒரு மீம்ஸ் போட்டாலோ, ஏதோ ஒரு பண்ணாலும் நிச்சயமாக அது தவிர்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா, இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில வந்து அதுக்கான முக்கியத்துவம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா, மதசார்பின்மைன்றது வந்து ஒரு முக்கிய கருப்பொருளா இங்க வைக்கப்படுது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில. அந்த அடிப்படையில வந்து ஒருத்தர் அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, அந்த மதம் சம்மந்தப்பட்ட கடவுளையோ அல்லது மத நம்பிக்கையையோ வந்து புண்படுத்துற மாரி, மனம் கோண்ற மாரி, அது இந்த 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 செயல்னால வந்து சம்மந்தப்பட்ட நபர், அவர் மனசு கோணுச்சு, மனம் புண்படுது பயங்கரமா அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிற அளவுல, ஏதோ ஒரு ஓவியம் அல்லது வேற ஏதோ ஒரு சிலை வடிவம் அல்லது வேற ஏதோ ஒரு எழுத்துப்பூர்வமாக எதையோ ஒண்ணு செஞ்சுட்டு புண்படுத்திட்டாங்க அப்படின்னா, நிச்சயமா அவர வந்து தண்டிக்க முடியும். அது வந்து புகார் குடுத்து, இல்ல சமூக வலைதளங்கள்ல குடுத்துட்டாரு அப்படின்னாலும், அது மூலியமா கூட கண்டிப்பா நம்ம தண்டிக்க முடியும்.